ஹலோ ஆல், நான் இன்றைக்கி தோசை மாவில் ஒரு டேஸ்டியான பணியாரமும் அதுக்கு ரொம்பவே பொருத்தமான ஒரு சட்னியும் பண்ண போகிறேன். எப்போவுமே ஒரே மாதிரி தோசையாக பண்ணி சாப்பிட்றதுக்கு அதே தோசை மாவை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் இது கேஷ்யூ, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது போட்டால் தான் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் அதை போடுறேன். அப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகாய், க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். இது தவிர நம்மக்கிட்ட இருக்கிற தோசை மாவு. முதல்ல கடாய் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போடுறேன். கடுகு வெடித்ததும் அதில் நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயத்தூள், கொத்தமல்லி கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ வெங்காயம் சாஃப்ட் ஆகிடுச்சு. மொத்தமாகவே ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வதக்கினா போதும். கடைசியாக நம்ம இதில் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம். அப்புறம் முந்திரி பருப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கின வெங்காயத்தை இந்த தோசை மாவில் போட்டுறணும். இது ஆறணும்லாம் அவசியம் இல்லை, டைரெக்டாக அப்படியே போட்டுடலாம். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேரட்லாம் துருவி போட்டுக்கலாம். இப்போ பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு டேஸ்டியான சட்னி பண்ணணும். இந்த சட்னி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு தேங்காயில் கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேன். அதோட சின்னதாக 2 பூண்டு பல் எடுத்திருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும் பூண்டு, அதோட வாசனை டாமினேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்தா தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சட்னியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இந்த சட்னி தாளிக்காமல் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், தாளித்தாலும் நல்லாயிருக்கும், உங்களோட விருப்பம்தான். இப்போ குழிப்பண்ணி அரைச்ச சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மாவை இதில் ஊற்றிடலாம். ஒரு நிமிஷம் கழித்து இதை பரட்டி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எப்படியும் ஒவ்வொரு தோசையாக பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு டைம் ஆகும். ஒரே டைமில் ஒரு 6-7 பணியாரம் ரெடி பண்ணிடலாம். இந்த பணியாரத்தோட நான் இப்போ பண்ண சட்னியை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். யூஸ்வலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.